ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த 2 முட்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல கொஞ்சமா நறுக்கின வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். மிளகு பவுடர் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் பாத்தீங்கன்னா மைதா மாவுல சப்பாத்திக்கு மாவை பிணைஞ்சிருக்கேன். நீங்க கோதுமை மாவுல பிணைஞ்சாலும் சரி, 2ல செஞ்சாலுமே நல்லா இருக்கும். சோ நீங்க கோதுமை மாவு இருந்தா அதுல கூட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச மாவுல நல்லா நம்ம டிப் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க கோதுமை மாவுல மாவு பிணைஞ்சிருந்தாலும் அதையும் இதே மாதிரி நீங்க காஞ்ச மாவுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காஞ்ச மாவுல டிப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாவை திரட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையிலயோ இல்ல சப்பாத்தி கட்டையிலயோ ஒட்டாம வரும். இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கலாம். நல்லா மெலிசா திரட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெயை தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இது நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். எண்ணெய் நல்லா தடவினதுக்கு அப்புறமா கொஞ்சமா காஞ்ச மாவு இருக்குல்லையா, அதை இதுக்கு மேல தூவி விட்டுறலாம். தூவினதுக்கு அப்புறமா இதை ஒண்ணுக்கு மேல ஒன்னா இந்த மாதிரி மடிச்சு விடலாம். 4 பக்கமும் பாத்தீங்கன்னா இதை இந்த மாதிரி மடிச்சு விடணும். அகைன் இதுக்கு மேல லைட்டா இந்த மாதிரி கையை வச்சு அமுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம கையில இருக்கிற அந்த ஆயில் இதுக்கு மேல ஒட்டிரும். அப்பதான் நமக்கு அந்த லேயர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பிரிஞ்சு வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற எத்தனை பால்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம திரட்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதை நம்ம திரட்ட ஆரம்பிக்கணும். பாருங்க, இதே மாதிரி எல்லாமே நம்ம லேயர்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்டா நம்ம எந்த மாவை லேயர் போட்டோமோ அதை எடுத்துட்டு இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம். லைட்டா திரட்டினா போதும், ரொம்ப அதிகமா அழுத்தி திரட்ட வேணாம். பாருங்க, இந்த அளவுக்கு திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதுல இதை 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா தோசைக்கல் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை சேர்த்திட்டு நம்ம முட்டையில டிப் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு இருக்குல்ல, அதை எடுத்து இதுல போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் கேஸ் ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம இதை வேக விடணும். பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி உப்பி வரும். உப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி உப்பி வரணும். இந்த மாதிரி உப்பி வந்துருச்சுன்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துரும். ஸோ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான எக் பராத்தா ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ்ஷே இல்லாம சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.